الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ऐसा बादल तो फिर भी होता होगा, ऐसा बरसात फिर नहीं होगा. ऐसा बादल तो फिर भी होगा, ऐसा बरसात फिर नहीं होगा. அது அல்லாஹ்வுடைய கேள்வி. திரும்ப ரமலான் வரும், கியாமத் வரைக்கும் வரும். இந்த காட்சி நடக்குமா? நாம் இருப்போமா? தராவி நடக்குமா? என்று நம்ம ऐसा बादल तो फिर भी होगा, ऐसा बरसात फिर नहीं होगा. இந்த காட்சியில் இருக்குமா? இன்னைக்கு கடைசியா தராவி தொழும் போது கடைசி நாள் ரகா தொழும் போது கண்ணில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. ரமலான் வரும், எனக்கு கிடைக்குமா? தராவி தொழ முடியுமா? யாரெல்லாம் இந்த தராவியை 2 தொழுக வச்சு இந்த ரமலான் நோன்பு வைக்க வச்சு இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு அழுதுகிட்டு, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நேமத்து என்ன தெரியுமா? இபாதத்துக்கு அல்லாஹ் தஆலா இனிமையா சுகமாக ஆகிட்டான். இது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய அருள். இபாதத்துகள் இவர்களுக்கு சுகமாக ஆயிடுச்சு, சுமையா இல்லை. மற்ற உம்மத்துகளுக்கெல்லாம் இபாதத்துகள் சுமையா இருந்துச்சு, வணக்க வழிபாடுல கஷ்டமா இருந்துச்சு. நமக்கு அல்லாஹ் செஞ்ச அருள்களையே மாபெரும் அருள் என்ன தெரியுமா? நம்ம இபாதத்துகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இனிமையா சுகமாக்கிட்டாங்க. நமக்கு தொழுகை சந்தோஷம், நோன்பு சந்தோஷம், தராவி சந்தோஷம், ஜகாத் மகிழ்ச்சி, ஹஜ் பேரின்பம், இபாதத்துகளை இன்பமாக்கிட்டாங்க. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற ஒரு சொல்ல, ஜுஇலத் குர்ரத்து ஐனி, என் கண்களின் இனிமை எனக்கு சுவை ஆக்கப்பட்டிருக்கிறது ஃபிஸ் ஸலாத், தொழுகையில். இது உம்மத்துக்குரிய கருணை. மற்றவர்களுக்கு கஷ்டம், அவர்களால் ஹகாமத்தில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டானோ. உடனே அல்லாஹ் தஆலா வரஃபானா ஃபௌகஹும் தூர், தூர் சீனா மலையை தலைக்கு மேல நிக்க வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. ஏத்துக்கறியா இல்லையா? அவங்க என்ன இன்பம் தெரியும் அவங்களுக்கு? இந்த இன்பத்தை பத்தி அவங்க என்ன தெரியும்? இந்த சுகம் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு? உடனே அவங்க அல்லாஹ் சட்டத்தினங்களை ஏத்துக்கறியா இல்லையா? அப்படி யாரெல்லாம் ஏத்துக்கிறேன் ரப்பே அப்படின்னு சொன்ன பிறகு தான் விட்டான். இந்த வழக்க வழிபாடுகள், இந்த அகாமத்தை ஏத்துக்கறியா? தலைக்கு மேல அல்லாஹ் தஆலா தூர் சீனா மலையை நிக்க வச்சான். அந்த மடையர்களுக்கு தெரியாது இந்த இபாதத்துகளை என்ன இன்பம். खुद गम के मसल जी बदबख्त वो क्या जाने, खुद गम के मसरत के बदबख्त वो क्या जाने, खुद गम के मसरत के. இந்த கம்ல உண்டான மசரத் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இந்த கஷ்டத்தில் உண்டான இன்பம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது?
இந்த குனிஞ்சு நிமிர்ந்து தொழுகிறோமே கஷ்டம்தான், அது பேரின்பம் நமக்கு. தராவி நம்மளை விட்டு போகுதேன்னு சந்தோஷம் வரணும். இப்ப 20 ரக்காத் டெய்லி கஷ்டப்பட்டு தொழுதுட்டு இருந்தோம், இனிமேல் அந்த ஒரு இன்னும் 11 மாசத்துல தொல்லை இல்லையேன்னு நமக்கு வருத்தம்ல வரணும், அழுக வருது. தராவி இப்ப இல்லையா, நாளைக்கு தராவி கிடையாதா, அந்த இனிமையான குர்ஆனால கிடையாதா, அந்த தராவி 20 ரக்காத் முன்னாடி குனிஞ்சு நிமிர்ந்து நின்றோமே நாளைக்கு இல்லையா இருப்பே. கடைசி 4 ரக்காத் தொழுகைக்கு சொல்லும்போது கண்ணை தண்ணி ஊத்திக்கிட்டே, இந்த இன்பம் இன்னைக்கு கிடையாதா, நாளைக்கு இல்லையா, நாளை இரவு இல்லையா. जो गम में मसरत की गुर्रे की हुए पैदा, बदबख्त वो क्या जाने खुद गम की मसरत के बदबख्त वो क्या. अरे खुद गम के मसरत, இந்த கம்ல என்ன மசரத் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த கஷ்டம் இபாதத்துகளுக்கு உண்மையில இபாதத்துல கஷ்டம் தானப்பா. குனிஞ்சு நிமிர்றது தொழுக கஷ்டம் தான். குனிஞ்சு நிமிர்றது கஷ்டமா இல்லையா? காலையிலிருந்து பட்டினி கிடந்து வாயெல்லாம் உதந்து காய்ச்சி போது கஷ்டமா இல்லையா? இது கடும் வெயில், அக்னி வெயில் காலத்துல நோம்பு வருது, கோடை வெயில்ல நோம்பு வருது, உதெல்லாம் காலையில சஹரிச்சுட்டு பார்த்தா உதெல்லாம் காய்ச்சி போய் பட்டை பட்டையா நிற்கிது உடம்புலாம். உதெல்லாம் காலையிலே ஒரு தாகம், காலையிலே ஒரு தாகம் வருது. அப்போ ஒரு மோலா இன்பம் கொடுத்தா, மோலா இப்ப என் வீட்டுல சர்பத்து இருக்கு, ஃப்ரிட்ஜில் சர்பத்து நான் குடிக்கலாம், உனக்காண்டி குடிக்காம இருக்கிறேன். காலங்காத்தால என்ன ஆனாலும் சரிதான், குடிக்க முடியாது நீ அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேரின்பம் வருது. நேற்று வக்கீல் மூலாவுடைய பையன் வந்தார், 6.5 வயசு. இன்னைக்கு இந்த வருஷம் 30 நோன்பு வச்சு சர்க்கார் கையில பரிசு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். 26வது நோம்புல கடுமையான பல் வலி, பல் சொத்த பல், கடுமையான வலி, துடிக்கிற டாக்டர் கொண்டு போட்டாங்க. டாக்டர் தம்பி ஒரு மாத்திரை தரேன், இப்போ போட்டுக்கணும் காலையில, பல்வலி கூட பொறுத்துக்குவேன் டாக்டர்கிட்ட, நோம்புல உடம்பாடு டாக்டர்கிட்ட பல்வலியை பொறுத்துக்குவேன் டாக்டர். ஆனா நீங்க வந்து நோம்புல டாக்டர் ஊசி போட்டு அமுச்சு விட்டாரு, மாத்திரை இப்ப சாப்பிட மாட்டேன், நோம்பு தொந்துட்டு வேணா சாப்பிட்றேன், பல்வலியை பொறுத்துக்குவேன், நோம்பு விட மாட்டேன்ட்டாரான் அந்த பையன். அத்தான் சார் நோம்பு விட்டுருப்பான், நானும் நோம்பு விட மாட்டேன். அப்ப அந்த கஷ்டம் தான் அது. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு அந்த கஷ்டத்தையே இன்பமாக்கிட்டான், அந்த சிரமத்தையே அல்லாஹ் இன்பமாக்கிட்டான். மற்றவருக்கெல்லாம் இந்த இபாதத்துகள் சிரமமா இருந்துச்சு, அவர்கள் முதுகை அழுத்தக்கூடிய சுமையா இருந்துச்சு. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை இனிமையாக்கிட்டான். அல்லாஹ் தஆலா அந்த இபாதத்தை செய்யுகிற பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, இது எஜமானுக்காக நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்பம். அப்புறம் அல்லாஹ் தஆலா சந்திக்கும் போது ஒரு இன்பம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்க கல்வை விரிவாக்கிட்டேன் நபியே, இது உங்களுக்கு மட்டும் கொடுத்தேன். வரஃபஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹரக், உங்கள் முதுகை அழுத்தி கொண்டிருந்த சுமையை லேசாக்கிட்டேன். எது? மற்ற உம்மத்துக்கெல்லாம் அஹ்காமாத்துகள் சிரமம், மற்ற உம்மத்துகளுக்கு அவாமிர் நவாஹி சிரமம், இபாதத்துகள் சிரமம். வரஃபஅனா அன்க ذிக்ர, அந்த முதுகை அழுத்திய கஷ்டத்தை உங்களுக்கு லேசாக்கிட்டேன். கல்வை விரிவாக்கிட்டேன், கல்வை நான் வந்துட்டேன் உங்களுக்கு, என் ரப்புடைய காதலை உண்டாக்கிட்டேன். அவர்களுக்கு காதல் கிடையாது, அதனால கஷ்டமா தெரிஞ்சு, இவர்களுக்கு காதல் ஈஸியாயிருச்சு. இவர்களுக்கு காதல் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போய் 10 நிமிஷம் 5 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ளார கால் வலிக்குதுக்கிறான். 10 நிமிஷம் நிக்கிற பஸ் வரல, காதலிக்காக காத்து கிடைக்கிறான். அவன் 5 மணிக்கு வர, 5 மணி இருந்து நைட்டு 12 11 மணி ஆயிடுச்சு, 7 மணி நேரம் காத்து கிடக்குறான். விருப்பம் வர்றதில்லை, இன்று வந்து இப்போ வந்துருவா. அவன் லேட்டா 7 மணி நேரம் கழிச்சு வந்தா, ரொம்ப லேட் ஆயிருச்சு. அடடா உடனே வந்துட்ட, நீ உடனே பார்த்தோன்னா கால் வலியெல்லாம் போயிடுச்சு, எல்லா கவலையும் போயிருச்சு. கல்பை அல்லாஹ் திறந்து அவன் உள்ள உட்காண்டான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உன் நெஞ்சை விரிவாக்குற அர்த்தம் என்ன? மயாகயா அல்லாஹ் வந்தா கல்வி விரிவாகாதா? வேற என்ன? பின்ன அகாமத்தா முந்தியே இருக்கு, அகாமத் எல்லாருக்கும் இருக்கு, ஹுக்கும் இருக்கு, இபாதத் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஏ மௌலா ஆகயா துல்மே அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வலஅனா அன்க விஸ்ரக், நபியே நான் எப்ப உள்ள வந்துட்டோம் அந்த சிரமத்துல அவனுக்கு லேசாக்கிட்டேன். அல்லதி அன்கத லஹரக், உங்க முதுகை உடைச்சுக்கிட்டு இருந்த அந்த கஷ்டத்துல லேசாக்கிட்டேன். வலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹரக்.
நீ எப்ப நீங்க இபாதத்துக்கு இன்பம் பெற ஆரம்பிச்சு வரஃபஅனா லக திக்ரக், நீ மௌலாவை கூட வச்சுக்கிட்டீங்க. ஏன் திக்ரு மேலானது, என் கூட இருக்கிற உங்க திக்ரையும் மேலாக்கிட்டேன். ஏன் சொந்த வாஸ்தே நபிக்கு மட்டும் இல்ல, நபியை கூட சரி நமக்கும் அதே தான். எந்த திக்ரு மேலானதோ வல திக்ருல்லாஹி அக்பர், அந்த திக்ரை யார் கூட வச்சுக்கிட்டாங்களோ அவங்க திக்ரை அல்லாஹ் மேல கொண்டு போயிருவாங்க. முஹியத்தீன் ஆண்டகை திக்ரை மேலாக்கிட்டு அல்லாஹ் தஆலா, ஹஜரத் திக்ரை மேலாக்கிட்டு அல்லாஹ் தஆலா. ஏ திக்ரு வால திக்ரை அவங்க உள்ள வச்சுக்கிட்டாங்க. வரஃபஅனா லக திக்ரக், திக்ரு மேலானது, அந்த திக்ரை நீ கூட வச்சிட்டு உங்க திக்ரையும் மேலாக்கிட்டேன். வரஃபஅனா லக திக்ரக் فإن مع العسر يسرا. அது கஷ்டம் தான், ஆனா இன்பத்தை ஆக்கிட்டால. தொழுகை கஷ்டம் தான், அந்த கஷ்டத்தோட இன்பத்தை உண்டாக்கிட்டேன் நான். தராவி தொழுதா பேரின்பமா இருக்கு. தராவி என்னை விட்டு போகுதேன்னு ஒரு அழுகையா வருது. ரமலான் மாசம் கஷ்டமான வெயில் காலத்துல வந்துருச்சு, இன்னைக்கு கூட முடிஞ்சு தொலைஞ்சிச்சா ரமலான், இனிமேல் அடுத்த வருஷம் தான்டா. அப்படியா ஆச்சு இப்ப? அப்படியா இருக்கு? ரமலான் நம்மளை விட்டு போகுதே இல்ல, அப்படி இருக்கா யாருக்காச்சும்? இனிமேல் வெயில் முடிச்சு ரமலான் முடிச்சு ஒரு வழியா நாளைக்கு கடைசி நோம்பு, அதுக்கு பின்னாடி நம்ம இஷ்டத்துக்கு பகல்லாம் ஜூஸ் குடிக்கலாம், பகல்லாம் வெயில் தண்ணி குடிக்கலாம். அப்படி வருத்தமா இருக்கு, அப்படி சந்தோஷமா இருக்கா? ரமலான் போது வருத்தமா இருக்கா? இனிமேல் அடுத்த வருஷம் தானா இந்த ரமதான், இந்த இன்ப ரமதான், சந்தோஷமான ரமதான் இனி அடுத்த வருஷம் தான் வருமா? இந்த பேரின்ப இனிமேல் அடுத்த வருஷம் கவலை இருக்கா இல்லையா? இந்த உம்மத்தை முஹம்மதியாக்கு அல்லாஹ் கொடுத்தது, அந்த சிரமத்தை உனக்கு இன்பமாகின நபியே. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு யுஸ்ரு அந்த நோம்பு வைக்கும் போதே ஒரு இன்பம், இதுக்கு கூலி நான் தருவேன், அப்ப இன்னொரு இன்பம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ரப்பே இப்ப ரமலானை விட்டு போது நாங்க என்ன செய்யறது? அல்லாஹ் எங்களை விட்டு போகுது ரப்பே, இது இன்பமான ரமலானை விட்டு போகுது ரப்பே. இப்ப ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், रमजान से तुम फारिग हो या फंसब, आजा मेरे पास। रमजान खत्म होता है, रहमान खत्म नहीं होता। ரமலான் எங்களை விட்டு போது ரஹ்மான் போலயே வா, அந்த இபாதத் பண்ண யா இருக்கிற அந்த இபாதத் கிடைக்கு வாயா. जी फैदा फरगत जब रमजान से तुम फारिग होता है फंसब, तुम्हारे ध्यान को मेरे साथ लाओ, मुझसे लगे रहो, என் கூடயே நீ இருந்துக்கோ. என் கூட நீ இருக்க மாட்டேங்கிறதா இந்த இபாதத்தை கொடுத்து என் கூட வச்சுக்கிட்டே உடனே ஃபைதா ஃபரக்த ஃபன்சப். ரமலான் ஏன் தெரியுமா கொடுத்தேன்? என்னுடைய காதல் பயிற்சி கொடுக்கறதுக்காக. பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று இனிமேல் நீ என் கூட இருப்ப பத்தியா. ஃபைதா ஃபரக்த ஜப் ये रमजान से तू फारिग हो गया फनसब आ जाओ मेरे पास वइला रब्बी के फरगब, तेरे रब से तुम रब्बोड नी कादल कुल. फरगब का माना लव, लव योर रब, लव योर गॉड, கடவுளை நீ காதலிக்க ஆரம்பிச்ச. वइला रब्बी के फरगब, और रब्बे भी नी कादल कर, जी और रब्बे नी कादल कुल. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷாஅல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியமத் எதுக்கு? அல்லாஹ் ரமலான் அல்லாஹ் கொடுத்த நியமத். இந்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு வந்து இன்பமாக்கிடுறான். இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷாஅல்லாஹ் கொடுத்த பேரின்பம். வேற எந்த இபாதத்துக்கு இல்லை, நம்ம எல்லா இபாதத்தும் பேரின்பம் தான். இபாதத்துகள் சிரமம் தான், தொழுகை குனிஞ்சு நிபர்ணும் சிரமம் தான். இந்த உம்மத்துக்கு அதை அல்லாஹ் இன்பமாக்கிட்டான். நோன்பு சிரமம் தான், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அதை இன்பமாக்கிட்டான். ஜகாத் கை விட்டு காசு போது இன்பம் தான், ஆனா கொடுக்கும் போது பேரின்பமா இருக்கு. கொடுக்கும் போது இன்பமா அல்லாஹ் ஆக்கிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷாஅல்லாஹ். வாங்கும் போது உள்ள இன்பத்தை விட கொடுக்கும் போது இன்பத்தை அல்லாஹ் அதிகமாக்கிட்டான். இது இந்த உம்மத்துக்கு நீ கல்புக்குள்ள அல்லாஹ் வச்சது. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வச்சது பெருமை. ஹஜ் கஷ்டம் தான். போன வருஷம் ஹஜ்ஜில் பார்த்தா 200 பேர் இறந்து போயிட்டாங்க, வெயில்லேங்கிறாங்க. அதனால போன வருஷம் வந்து 25 லட்சம் பேர் வந்தாங்க. இந்த வருஷம் எல்லாம் அந்த மூத்தா போயிட்டாங்க கேள்விப்பட்டு வெறும் 5 லட்சம் பேர் தான் வராங்க, இல்ல 30 லட்சம் பேர் வராங்க. ஹஜ் கஷ்டம் தான். பினாவும் கஷ்டம், அரஃபாவும் கஷ்டம், முஸ்தலிஃபாவும் கஷ்டம், சஈ கஷ்டம், சுன்னோ இன்னும் 10 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. ஏன்? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த கஷ்டத்திலே இன்பத்தை வச்சுட்டாப்பா. இந்த கஷ்டத்தோட இன்பத்தை சேர்த்து வச்சுட்டேன் உங்களுக்கு. இந்த இன்பம் ஏன் வச்சு தெரியுமா? மௌலாவை கல்புல வச்சுட்டான் அல்லாஹ்.
अतः எடுத்து சொல்லிட்டு अलम नशरह लक सदरक क्या रहा मैं तुम्हारे दिल को मैं शरह सदर कर दिया शरह का माना आया है दिल में मैं बैठ गया वो கல்புக்குள்ள நான் உட்கார்ந்த கல்பு விரிவாயிருச்சு ஏன்னா அல்லாஹ் தஆலா வாசிஉன் அலீம் அல்லாஹ் யாருங்க வாசிஉன் அலீம் மிக விசாலமானவன் மற்றதெல்லாம் சின்னதுன்னு அர்த்தம் அவனை தவிர மற்ற எல்லாமே அல்லாஹு அக்பர் மற்றதெல்லாம் அஸ்கர் அஸ்கரை உள்ள வைக்கிறதுக்கு சின்ன டப்பா போதும் அக்பரை வைக்கிறது பெரிய டப்பா தேவைப்படும் அஸ்கரை வைக்கிறதுக்கு சின்ன டப்பா போதும் பாய் சின்னதை வைக்கிறதுக்கு சின்ன டப்பா போதும் பெருசா உள்ளதை வைக்கிறதா பெரிய டப்பா தேவைப்படும் ஆனா கல்புக்குள்ள துனியா வைக்கிறது மொத்த துனியா வைக்கிறதுக்கு இத்தினோட கல்பு போதும் அங்க ஷரஹ் சதுர்லாம் தேவையில்லை மௌலா வைக்கிறதுக்கு கல்பு பெருசா வேணும் अलम नशरह लक सदरक अलम नशरह लक सदरक वो कल्ब ना பெருசா कर नबी है मैं आ गया दिल के अंदर நான் வந்துட்டே वो கல்புக்குள்ளே நான் வந்தேன் அதனால லேசாக்கிட்டேன் நபியே உங்களுக்கு ரொம்ப சிரமத்தெல்லாம் லேசாக்கிட்டேன் வஜுஇலத் குர்ரத்து ஐனி என் கண்களில் குளிர்ச்சி ஆக்கப்பட்டு விட்டது ஃபி ஸலாத் தொழுகையில எனக்கு அல்லாஹ் தஆலா இன்பத்தை உண்டாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு இன்பமே தொழுகை ஆக்கிட்டாங்க அல்லாஹ் அக்பர் என்ன அல்லாஹ் நமக்கு ஈஸி ஆக்கிட்டா பாருங்க என்ன எல்லாம் ஈஸி ஆக்கிட்டாங்க எவ்வளோ லேஸ் ஆக்கிட்டான் அலைஞ்சிங்களா யாருக்கு இன்பம் வேண்டுமோ இந்த யாருக்கு அல்லாஹ்வை சந்திப்பதில் உண்டான பேரின்பம் வேண்டுமோ யாருக்கு அல்லாஹ் ஜல்லஷானத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய இன்பம் வேண்டுமோ அந்த இன்பத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடனே திளைத்திருப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இபாதத்தில் கொடுத்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட இபாதத்தை கேட்டு வாங்கினாங்கம்மா இபாதத்தை கொடு அல்ல இபாதத்து எனக்கு கொடு அல்லாஹ் உன்னோடு இருக்க எங்களுக்கு ஆசையா இருக்கு கொஞ்ச நேரம் அதுக்கு ஒதுக்கணும் அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட கேட்டாங்க அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தொழுகையை கொடுத்தான் நோன்பை கொடுத்தான் ஜக்காத்தை கொடுத்தான் ஹஜ்ஜை கொடுத்தான் ஒன்று அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினாங்க அல்லாஹ்வோட இருக்கிறக்காங்க அல்லாஹ்வுடைய ஆசைக்கு மன்கான எர்ஜூ உங்களில் யார் ஆசைப்படுகிறார்கள் லிகா ரப்பிஹி தன் ரப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ரப்புடைய சந்திப்பை ஆசைப்படுகிறார்கள் இந்த பை இப்போ ரொம்ப நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாமா இல்லையா சாப்பிடும் போதும் போல ஷுஹூது செய்யலாம் தூங்கும் போதும் ஷுஹூது செய்யலாம் மற்றவைகளையும் ஷுஹூது செய்யலாமே இல்லையா மோலாவை ஜி நெஸ் போடும்போது ஷுஹூது செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஸ் போடும்போது ஷுஹூது செய்யலாம் எல்லாவற்றிலையும் ஷுஹூது செய்யலாம் அல்லாஹ் ஆடை போடும்போது பெருமாள் அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதானி ஹதா வரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா தி ஷுஹூது சாப்பிடும்போது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக ஷுக்ர் சாப்பாடுலேயே ஷுஹூது செஞ்சாங்க ஸல்லல்லாஹு எல்லாத்துலேயும் ஷுஹூது செய்யலாம் ஷுஹூது போலாட்டு எல்லாத்துலேயும் செய்யலாம் ஜி தெருவில் நடந்து போகிறீங்க பார்க்குற வஸ்துக்குள்ள ஷுஹூது செய்யலாம் வீட்டில் இருக்கிற மனைவி மக்களில் ஷுஹூது செய்யலாம் எல்லாத்துலேயும் ஷுஹூது செய்யலாம் ஆனால் ஷுஹூது செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஃபெசலா ஒன்று கேட்டாங்க சஹாபாக்களுக்கு பெரும்பாலும் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாத்துலேயும் ஷுஹூது செய்ய கற்றுக் கொடுத்தாங்க எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் செய்யலாம் ஆனால் தன்னை எல்லாவற்றையும் ஒதுக்கி முற்றிலுமாக ஹக்தாலாவின் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகி எஜமானுடைய லஸ்ஸத்தை பேரின்பத்தை லிகாவை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்ப அல்லாஹ் சொன்ன ஒமன் கான எர்ஜூ யார் ஆசைப்பட்டாரோ லிகா ரப்பிஹி தன் ரப்புடைய லிகாவை ரப்புடைய சந்திப்பை அங்க இல்ல பை இங்கேயே அங்க சொல்லல அல்ல லிகா ரப்பி ஃபில் ஆখিরাன்னு சொல்லல ஒமன் கான எர்ஜூ எர்ஜூ கமானா ரஜா கமானா யார் ஆசைப்பட்டார்களோ யார் ரொம்ப விரும்பினார்களோ ஒமன் கான எர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அமலே சாலி செய்ய அமலே சாலி செய்தால் உனக்கு லிகா கிடைச்சிரும் உனக்கு தொழுகையில லிகா கிடைச்சிரும் பாய் அதனால பெருமானா சரிஹினி யா பிலால் தொழுகை வக்த் வந்துருச்சா பிலால் நீங்க சந்தோஷத்தை கொடுங்க எப்ப தொழுகை நேரம் வரும் சீக்கிரம் வா சீக்கிரம் பாக சொல்லுங்க பாக சொல்லு அரிஹினி யா பிலால் பாக சீக்கிரம் பாக சொல்லுங்க பிலால் ஏ ஒமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா அமலே சாலிஹ்ல நீ அல்லாஹ்வை பார் அல்லாஹ்வுடைய லிகாவை பார் வணக்க வழிபாடு எது அல்லாஹ் இபாதத் சொல்லியிருக்கானோ அதுல நீ மௌலாவை பார் எல்லாத்துலயும் பார்க்கலாம் நீ அத்தனை கோடி வஸ்துக்களையும் நீ பார்க்கலாம் ஆனா முதல்ல எங்க பாரு அல்லாஹ் கொடுத்த இபாதத்துக்கல்ல இதுல பாரு நீ ஒமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா அமலே சாலிஹ்னு தக்பீர் கட்டியாச்சு இதுல எப்படி லிகா ரப்பு
லிகா ரப்பி தொழு தக்பீர் கட்டியாச்சு. அப்ப நீ அமல் சாலி செய்யுன்னு சொல்லிட்டு அந்த அமல சாலிஹை எப்படி செய்தால் லிகா கிடைக்கும் அதையும் சேர்த்து சொல்லி கொடுத்தார் அல்லாஹ் தஆலா. ஒமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அந்த இபாதத்துல யாரையுமே கூட்டாளி ஆக்காத, நீ எதையுமே பார்க்காத, நீ எங்கேயும் பார்க்காத, பார்த்தா இன்பம் வராது. तौहीद यही है कि जहां दीद नहीं है, तौहीद यही है कि जहां दीद नहीं है, यहाँ देखता दिखता भी एक हुआ है, यहाँ देखता दिखता भी एक हुआ है. பார்ப்பதும் பார்க்கப்படும் ஒன்றாயிருச்சு. அப்படி நீ எதையும் பார்க்காத, யாரையும் என வைக்காது, யாரையும் முன்னாடி நிக்க வைக்காது, யாரையும் முன்னாடி நிக்க வைக்காது, சுத்தமா மறந்துடு. அப்பதான் என்னை சந்திக்க முடியும். நான் ரொம்ப ஹீரத் சொல்லுவேன், அவனையும் பார்ப்பேன், என்னையும் நான் பார்க்க வர மாட்டேன். ஜி உன் காதலி உன்னை பார்க்க டைம் கேட்டிருக்க, உன்னை வந்து பார்க்க வரேன்னு இருக்கா, நீ வந்து எத்தனை மணிக்கு வர, 7 மணிக்கு வர்ற, அப்பதான் இன்னொருத்தையும் டைம் கேட்டிருக்கிறா. இப்ப நீ அவளை வச்சே சாவு, நான் எதுக்கு வர்றேன்? நான் என்னை நீ பார்க்கறத எதையும் பார்க்க கூடாது, என்னை நீ பார்க்கறத எதையும் பார்க்க கூடாது. तौहीद के आगे मुझे कुछ भी नहीं दिखता, तू भी नहीं मैं भी नहीं, जो है वो खुदा है. ஒண்ணுதான் இருக்கணும். இபாதத்திலே லிகா கிடைக்கும். ஆனா ஷர்த் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். இல்ல சொன்ன பை வலா வல்கான் யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. அந்த இபாதத் ரப்பல எதையுமே பார்க்காத, சுத்தமா மாவோ சுபா அல்லாஹ் ஹி அல்லாஹ், தூ பி नहीं मैं भी नहीं, जो है वो खुदा है. இமாம கூட பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்க முக்ததி பார்க்க கூடாது. இமாமத் में खिताबत में या तालीम हो ताल्लुम में यकीनन मुक्तदी, यकीनन मुक्तदी और मुक्तदा अल्लाह, जिधर देखो मुक्तदी मुक्तदा अल्लाह अल्लाह பக்கம். இங்க ஹுவா ஹுவா ஹுக்கு வேலை கிடையாது. ஹுவா ஹுவா வந்தா ஹுமா ஹுவா வந்தா ஹுமா வந்தா ஹிய ஹுமா உன்ன அந்த அந்துமா அந்தி ஆனா நஹருவா வரே அவனுக்கு. நீ அந்த நசர்ல பாரு, நீ அங்க கடைசியா எல்லாத்தையும் நோத்தியாச்சு, நீ உட்கார்ந்துருப்ப. நான் அவனுக்கு இபாதத்து செய்கிறேன், 2 வந்துருச்சு பைங்க. நான் ஒருத்தன் அவன் ஒருத்தன், இபாதத்தோட 3 வந்துருச்சு. இதுவும் இபாதத்து காமிலாகாது, இந்த இபாதத்து காமிலாகாது. சுத்தமா ஒன்னே நோத்து, நீ ஒன்னே சுத்தமா நோத்து. जो है सबको भूल जाता वो खुदा को याद करता, जो है सबको भूल जाता वो खुदा को याद करता, जो इमाम बन गया है उसे फिक्र मुक्तदी है. எல்லாத்தையும் நவுத்துனா 10 பத்தாது, கடைசியா ஒன்னே நவுத்தி இருந்தது. जी ना इल्ल मैं कराया जा रहा हूँ, यही मेरी नमाज है, यही मेरी बंदगी है, मैं कराया जा रहा हूँ. इबादत செய்ய வைக்கப்படுகிறேன். நான் எங்க இருக்கிறேன் மௌலா? जी आबिदो माबूद बस एक हुआ है. आबिद ஐன மாபூத், மாபூத் ஐன ஆபித். இது மசூல்லா का மாபூத் எங்க இருக்கிறான்? ஐன ஆபித். ஆபித் கா है ஐன மாபூத். மாபூத்ல ஆபித் ஐன், ஆபித்ல மாபூத் ஐன். அந்த நிலைக்கு எதையுமே எனக்கு தெரியல போல. நீ நிக்க வைக்கிற, நீ குனிய வைக்கிற, நீ பார்க்க வைக்கிற, அந்த நிலைக்கு வந்துட்டு பாரு, அந்த இபாதத்துக்கு டேஸ்டே தனியா இருக்கு. ஓமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இது அல்லாஹ் தஆலா மறுமை லிகாவுக்கு சொல்லு பாய், இங்க லிகாவுக்கு சொல்றான். ஓமன் கான யர்ஜு ஃபில் ஆখিরা, ऐसा है आयत में. ஓமன் கான யர்ஜு ஃபில் ஜன்னah, ஓமன் கான யர்ஜு, யார் ஆசைப்படுகிறார்களோ, யார் விரும்புகிறார்களோ, யார் காதல் கொள்கிறாரோ, லிகா ரப்பிஹி, தன் ரப்புடைய லிகாவை அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீ எல்லாத்துலயும் பார்க்கலாம். ஆனா நீ இபாதத்துக்கு வந்துடு. லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா.
அவருடைய விவாதத்தில் வேற யாரையும் நீ கூட்டாளியாக்காது. இவர்களுக்கு அந்த தொழுகை பேரின்பமாயிரும். யார் மௌலாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்களோ அவங்களுக்கு இன்பமாயிரும். யார் அந்த இன்பத்தில் இல்லையோ அவர்களுக்கு தொழுகை கஷ்டமா தான் இருக்கும். குடிவது கஷ்டமா இருக்கும், நிம்மறது கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் உசுரா இல்லை. குடிவது கஷ்டமா இருக்கும், நிம்மறது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னஹா இந்த தொழுகையில கபீரத்துன் பெரிய பாரமாக இருக்கும். யாருக்கு? இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். தொழுகை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யாருக்கு தவிர? இல்லா அலல் காஷிஈன். காஷிஈன்கள் தவிர மற்றவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். காஷிஈன்கள் யார்? இல்லா அல் காஷிஈன் அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பி. தன் ரப்பை தான் பார்த்து கொண்டிருப்பதாக, தன் ரப்புடைய சந்திப்பிலே இருப்பதாக, ரப்பையே பார்த்து கொண்டிருப்பதாக, ரப்புடைய நசர்லே இருப்பதாக யார் எண்ணுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை கஷ்டம் தான். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். காஷிஈன்களை தவிர அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், தன் ரப்பை தான் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பதாக, ரப்புடைய லிகாவிலே இருப்பதாக எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தொழுகை ஈஸி. அப்ப இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு பேரின்பமாக்கி வச்சான். எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ் இன்பமயமாக்கி வச்சான். தொழுகை பேரின்பம், நோன்பு பேரின்பம், ஜகாத் இன்பம், எல்லாம் அல்லாஹ் இன்பத்துக்கு மேல இன்பமா அல்லாஹ் ஆக்கி வச்சது. காரணம் என்ன? ஓமன் கான யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அந்த லிகா ரப்பி எப்போ உண்டாகுதோ எல்லா இபாதத்துகளும் இன்பத்துக்கு மேல இன்பமாயிடும். உங்களை பாருங்க பை, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நீ ஒரு பாட்டு படிங்க.